Thank you for the introduction. I first of all would like to thank Dr. Baby Rani ma'am, who has been a very good senior friend to me. என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு பேஜஸ் நிறைய இருந்திருக்கும் போல, அதனால பாக்கியலட்சுமி மேடம் வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் தி இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஆக்சுவலி இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை. இட்ஸ் ஜஸ்ட் an ஆர்டினரி கைண்ட் ஆஃப் a ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டாக். இது அந்த மாதிரி இருக்கட்டும். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஓகே, மை நேம் இஸ் டாக்டர் மணிகண்டன் சுந்தரேசன். டாக்டரேட் முடிச்சிருக்கேன் கவுன்சிலிங் சைக்காலஜில, பிஜி எம்பிஏ அண்ட் யூஜி பிபிஎம். நம்பி நீங்க நான் பேசுறத கேட்கலாம், பிகாஸ் I have got 18 years of experience. I finished my MBA in 2001-2, and then I started working as a professor in Mahalingam Engineering College. இங்க பொள்ளாச்சியில ஒரு காலேஜ் இருக்கு. I was working there for about 5-6 years, and then I started my own consultancy called as Youth Corp Training Solutions. And for the past 13 years, I am operating as a freelancer. So total experience 18 years. That's it. என்னை பத்தி அவ்வளவுதான். And the reason why I'm confident in giving a speech here is I have trained more than 85,000 students in the span of 18 years. So இன்னையோட அது 85,102 ஆக மாறப்போகுது, because you are getting trained today. So that's it. இப்போ மேடம் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தாலும் என்னை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. So let us not waste time speaking about me. It is not about me. It is only about you. Okay, so பேரண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல, பிகாஸ் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது somebody asked பேரண்ட்ஸ் இல்லையான்னு கேட்டாங்க. ஸோ however it may be, the session is getting recorded. இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது பேபி ராணி மேடம் வந்து கொரோனா பத்தி பேசினாங்க. And she said we have to start living with corona. And she explained about the 3L strategies. That was really nice, ma'am. At the same time, கொரோனா அப்படின்றத பத்தி ஒரு 2 minutes அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் we will get into the topic. அதை பத்தி என்ன உங்களுக்கு ஃபியரா, இல்ல அன்சர்டனிட்டியா, இல்ல இது ஏண்டா வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பா? சில பேர் சொல்லுவீங்க இது மூணும் கலந்தது அப்படின்னு சொல்லி. அதுல சில பேர் சொல்லுவீங்க, பல பேர் சொல்லுவீங்க ஃபியர் அப்படின்னு சொல்லி. நம்ம பிறக்கும் போது 2 ஃபியரோட தான் நம்மளை படைச்சாரு கடவுள். ஃபியர் ஆஃப் ஃபாலிங் டவுன் அண்ட் ஃபியர் ஆஃப் டெத். இது 2 தான். ஸோ இந்த 2 ஃபியர் வந்துட்டு பிரெயின் நியூரான்ஸ்ல பெரிய லெவல்ல டிசைன் பண்ணப்பட்ட 2 ஃபியர். ஆனா நம்ம பிறந்து வளர்ந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போக போக we have developed our own selves a lot of fear. எக்கச்சக்கமான ஃபியரை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஃபியர் ஆஃப் எக்ஸாமினேஷன், fear of stage, standing on stage, fear of future, fear of job, fear of husband, fear of mother-in-law, fear of father-in-law, fear of boss, fear of promotion, fear of demotion, இந்த மாதிரி. ஸோ எதை வளர்த்துக்கிட்டோமோ இல்லையோ, சின்ன வயசுல இருந்து ஃபியரை நிறைய வளர்த்துக்கிட்டோம். ஓகே, if you take country like China, if you take country like Japan, or if you take country like Northern America, America, the Northern America, if you speak or if you take into consideration, one of the chief most medical association report says that they have very, very less fear. அவங்களுடைய ஜீன் படி பார்த்தீங்கன்னா very, very less fear. If you take South African people, காட்டில் வாழ்ந்த ancestors-ஆ இருந்து இப்போ வந்து சிவிலியன்ஸாக இருக்காங்க. I'm speaking about the region of Nelson Mandela. Nelson Mandela is one among the great leaders. So அவருடைய ரேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயம் பேசிக்கலா கம்மியா இருக்கிற ஆட்கள் அவங்கலாம். Okay, and you must be knowing about Nelson Mandela. He has been very prominent in spending almost 2.5 decades in jail for his country people. So such a wonderful leader. நம்ம தமிழ்நாட்டுல காமராஜருக்கு அப்புறம் நான் பெரிய லெவல்ல மதிக்கிறது நெல்சன் மண்டேலா. இவங்க எல்லாத்துக்குமே ஃபியர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டு ஒரு மெடிக்கல் அசோசியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஏன் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஃபியர் கம்மி இல்லை? Who has given such kind of a fear? Who has made us, get into that fear? அந்த ஃபியர் யார் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணது? விமென்ஸ் காலேஜ் நிறைய பேர் படிக்கிறீங்க. அண்ட் இப்போ மேடம் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ வெபினார்ஸ்ல இருக்கலே ஹையஸ்ட் க்ரௌட் இதுதான். 100. 2 weeks back I made a webinar. It was 65 people, 75 people, 80. Now it's 100, and so many people are listening. நிறைய பேர் இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, டெக்ஸ்ட் கூட பண்ணுங்க. இந்த ஃபியர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சது யாரு? 2 ஃபியர் அப்படிங்கிற லெவல்ல நம்ம மைண்ட் படைக்கப்பட்டிருந்தாலும், why have we come to the position of having so many fears, and who was the responsible person for this? யார் இந்த மாதிரி பெரிய லெவல்ல நம்ம கிட்ட ஃபியரை வந்துட்டு விதைச்சது? இப்போ when we
when we speak about society and me. Second one is the correct answer. Parent, society, me, ourselves. Yeah, okay. I'm keeping receiving the messages. அதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மூணு விஷயங்கள். And correct me if I'm wrong. The first thing that has always inflicted fear into your mind is நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்ட வார்த்தைகள் மற்றும் நீங்க பார்த்த விஷயங்கள். ஹாரர் படமா பார்த்து ஒருத்தர் வளர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசி பாருங்க, பயங்கரமா இருந்துச்சு, சாவடியா இருந்துச்சு அப்படின்லாம் பேசுவாங்க. ஓகே, ஆக்ஷன் படமா பார்த்து வளர்ந்த ஒருத்தர்கிட்ட நீங்க பேசி பாருங்க, பட்டையை கிளப்பிச்சு, அடிச்சு தள்ளிடுச்சு, அடிச்சு உடச்சிருச்சு இப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த திங்ஸ் தட் யூ see in your mind and the things that you watched when you were a kid. நீங்களாம் சின்ன பொண்ணுங்களா இருக்கும்போது நீங்க பார்த்த அந்த சின்ன விஷயங்கள், all those things have been registered into your mind. Second thing that inflicted fear into your mind, yeah, parents and society. பேரண்ட்ஸ் அடிக்க வந்துடுவாங்க நான் சொன்னா. பட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஜாக்கிரதை உணர்வு அப்படின்றத சில பேர் இன்ஃபிளிக்ட் பண்ண முயற்சி பண்ணி அது ஃபியர்ல போய் முடியும். சைக்கிள் ஓட்டாதான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். சைக்கிள் ஓட்டினேன் அப்படின்னா, நான் பார்க்காம சைக்கிள் ஓட்டினா நீ கீழே விழுந்தீங்கன்னா முட்டி உடஞ்சி தலையில அடிபட்டு எல்போல இப்படி பேசுவாங்க. அங்க மேட்டர் என்ன, சைக்கிள் ஓட்டும் போது பார்த்து ஓட்டு அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் எக்ஸாஜரேட்டடா எக்கச்சக்கமான விஷயங்களை பத்தி அவங்க சொல்லுவாங்க. கீழே விழுந்துட்டு எல்போ உடஞ்சிடாது. ஸோ இதுல அந்த குழந்தை வந்து சைக்கிள் அப்படின்னா ஃப்ராக்சர் வந்துருச்சு, ரெஜிஸ்டர்ட். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி தெரிஞ்சவங்க பண்றதுல தெரியாம நடக்கிற ஒரு விஷயம். தேர்ட் அண்ட் ஃபைனல் திங் இஸ் மை பர்சனல் ஃபேவரட், யுவர் பர்சனல் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா நடந்திருக்காது. ஸோ அப்படி நடந்திருக்காதனால அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம இப்படி நடந்துருச்சு, அதுல இருந்து நான் முடிவு பண்ண இதுல நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ திங்ஸ் தட் இன்ஃபிளிக்டட் தி ஃபியர். அண்ட் இது மூணுல எதையுமே நீங்க கண்ட்ரோல் எடுக்கல. நவ் வி ஹவ் காட் அ டிசீஸ், வி காட் அ பேண்டமிக். யூ அண்ட் மீ டிட் நாட் see a world war. World War 1, 2 நம்ம பார்க்கல, பட் we are seeing a pandemic war. பட் வேர்ல்டு வாருக்கும் பேண்டமிக் வாருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். வேர்ல்டு வார் வாஸ் பிட்வீன் two segments of countries, but as far as the pandemic is concerned, it is the virus and us. நம்ம எல்லாரும் ஒண்ணு, we are all in one team, and that virus as a second one. And as a matter of fact, நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். We are winning. இதுல யாராவது ஆர்கியூ பண்ண முடியுமா? என்ன சொல்றீங்க, என்ன வின்னிங், எப்படி நடந்துருச்சு, வின்னிங்கிறது எப்படி நடந்துருச்சு? நம்ம கிட்ட இப்ப எக்கச்சக்கமான லாஸ்ட் 2 weeksல வந்துட்டு we have been registering so many cases. We are registering so many cases தான். பட் இட்டாலி அளவுக்கு ஃபெட்டாலிட்டி இல்ல, ஸ்பெயின் அளவுக்கு ஃபெட்டாலிட்டி இல்ல, which means we have started surviving. ஸோ பயம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிற நாடாக இருந்துமே நம்ம சர்வை பண்ணி இதை மீண்டு வரோம்னா என்ன காரணம்? இப்பதான் நான் சொன்னேன் இத்தனை ஃபியர் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, பட் we are surviving. How is it possible? அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ். என்னன்னா, without even knowing, we will be having some fear or we will be having some battle winning. நம்மளுக்கே தெரியாம பல பேட்டில்களை நம்ம வின் பண்ணிட்டே இருப்போம். பட் அது யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து சொல்லணும். ஆஞ்சநேயருக்கு யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்துன மாதிரி, லார்ட் ஹனுமன் Lord Hanuman needed a lot of reminders. Somebody has to come and tell him that you are so strong. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லணும். இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் டை கட்டி வந்து சொல்லணும். ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு வெபினார்ல வந்து சொல்லணும், நீ ஸ்ட்ராங்கான ஆளு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எவ்ரி திங் இஸ் குட் அப்படின்னு சொல்லி. மை கொஸ்டின் இஸ், why you are waiting till somebody else comes and says that you are strong? Why are you not discovering yourself that you are already strong? And why are you allowing the new varieties of fear here and there? ஒரு புது ஃபியர் அப்படிங்கறத வந்துகிட்டு ஏன் நம்ம அலோவ் பண்றோம்? அது பிறக்கிறதுக்கு நம்ம ஏன் வந்துகிட்டு why are we always having the fear? So that's what is the big $1 million question. So the title of this particular presentation is basically what to do after corona. இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பேரண்ட்ஸ் கிட்டயும் யங்ஸ்டர்ஸ் கிட்டயும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் பேபி ராணி மேடம் என்ன கான்டாக்ட் பண்ணப்போ I was having no hesitation to give this particular topic. So every day when you wake up in the morning, the first 40-45 minutes, what do you think? Every day, the final 40 minutes in the night before you hit the pillow, what do you think? நான் சொல்லிட்டா, இந்த ரெண்டு செக்ஷன்ல, அதாவது மார்னிங் 45 minutes and நைட் 45 minutes அப்படிங்கிற இந்த ரெண்டு செக்ஷன் தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? Will you be able to believe that these 1.5 hours, 45 minutes in the morning and 45 minutes in the night are determining your life?
என்ன சொல்றீங்க? I don't understand the theory. எப்படி 45 நிமிஷம் நான் எந்திரிச்சோன்னே, see, I will be very busy. I mean, I wake up, I do all the things that I'm supposed to do in the morning, and then I get prepared. Normal days la. I get prepared and I start Kanagalakshmi assistant professor. I agree. Thank you, ma'am. So I get prepared and I start working. நைட்டு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு நான் அப்படியே கண்ணை மூடுவேன். எப்போ தூங்குவேன்னு தெரியாது. இட்ஸ் நாட் தட் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட். நோ. சைக்காலஜில ஒரு பர்டிகுலர் தியரிக்கு சப்ளிமினல் கன்வர்ஷன்னு பேர். யூனோ வாட் இஸ் சப்ளிமினல் கன்வர்ஷன்? இந்தியன் ஆர்மியில நடக்கிற ஒரு விஷயம். எனக்கு நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்கு உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி சில கிரவுண்டட் இன்ஃபர்மேஷன், இப்போ நான் கிரவுண்டட் இன்ஃபர்மேஷன் தான் பேசிட்டு இருக்கேன். இந்தியன் ஆர்மியில நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏர்லி மார்னிங் ஒருத்தனை 3:45 எழுப்பிடுவாங்க. ஓகே, திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியன் ஆர்மி. கூகுள் பண்ணி பாருங்க, தெரியும். Early morning, 3:35, 3:40. It's just a core early morning, right? So you wake up a person, and once the person wakes up, the person will be given some commandments into the ear. அவன் பாதி தூக்கத்துல இருப்பான். He will be really having what to say, the physically and mentally he will be very, very alert, but physically he will be very tired because it's in the midst of the sleep, yeah. So அந்த இதுல அவன்கிட்ட வந்து சில கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும். He will be given some commandments and he will be asked to repeat some commandments. Repeat the commandments. I can carry the strongest ammunition. I can carry this particular MI3 rifle. I can really safeguard my country. இப்படி சில கமாண்ட்மெண்ட்ஸ் அவனுக்கு சொல்லுவாங்க. அவனுடைய தூங்கிட்டே சொல்லுவான். சொல்லிட்டு the best part is, here is the interesting fact, he will be asked to sleep again for another 30 minutes. 3:35 இருந்து 4 o'clock வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அவன் தூங்க சொல்லிடுவாங்க. அவன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு மறுபடியும் 5 மணிக்கு எந்திரிப்பான். பட் இந்த 1.5 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? 4 o'clock, கரெக்டா 3:45 இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் முடியுது. So 3:45 to 5 o'clock when he sleeps, and before he wakes up for the training program, and there's 1 hour 15 minutes, my dear girls. So what is happening in the mind of that apprentice? Re-engineering happens. Mind is a big dream factory, and the dream factory has got a lot of processing that is taking place. 45 நாள் இவனுக்கு தொடர்ந்து இதை பண்ணும்போது he starts believing that he is a soldier. He forgets the fact that he is a human being with lots of limitations, and he starts believing that he is a soldier. சோல்ஜருங்கிற அந்த ஃபீலிங் தான் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸருக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் அவனுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த 45 days of training. And he will be going back to sleep by 11:30 in the night. 10 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் அவன் தூங்க முடியாது அப்ரெண்டிஸா இருக்கும்போது. And when he is going back to the sleep again, 35 minutes is captured. அவன் என்ன தூக்கத்துல இருந்தாலும் சரி, 35 minutes will be captured and he will be given the same commandments. Believe that you are a soldier. Believe that you are here to safeguard your country. Believe whatever happens to you, no matter what. Believe whatever happens to your family, no matter what, you will be putting your nation at the upfront. Meaning புரியுதா உங்களுக்கு? You will put the nation at the upfront. உன் ஃபேமிலிக்கு என்ன நடந்தாலும் சரி, உனக்கு என்ன நடந்தாலும் சரி, உன் நேஷனை தான் நீ upfrontல போடுவேன்னு சொல்லி. This commandments, he starts receiving it. After 45 days, this guy would not be able to sleep without listening to it. After 45 days, this guy would not be able to wake up without listening to it. What is this called as? This is called as subliminal message conversion. Subliminal அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கே தெரியாம உங்க மைண்ட்ல இருக்கிற விஷயத்த மாற்றி அமைத்தல்ங்கிறது தான் சப்ளிமினல். And it happens deep down into the subconscious. Every family has this. You get back to your residence and you talk to your mom and dad. They have been doing this. You know, every single family, a housewife does this. A father does this. A elder sister does this. A younger brother does this. சப்ளிமினல் மெசேஜ் கன்வர்ஷன்ங்கிறது ஏதோ ஒரு வகையில ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு தான் இருக்கு. பட் எல்லாமே நெகட்டிவ். That's the difference between the Indian Army people and us. Subliminal message conversion உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிச்சதுனாலும் it happens. It keeps happening. லாக்டவுன் எப்ப ஆரம்பிச்சது? March 3rd week ஆரம்பிச்சது. And we are in the month of June. 80 நாள் பக்கம் போயிடுச்சு. இந்த 80 நாள்ல இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். And in this 80 days, you would have been a different kind of a personality. சொல்லும்போது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். பட் அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இப்போ தெரிஞ்சுதே, இனிமே நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். Right? So
the way that you are conditioning your brain. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு லைஃப்ல வந்துகிட்டு நீங்க படிக்கிற படிப்பு, நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்க போடுற அந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபிக்ஸ் பண்ற கோலுக்கு உங்களை கூட்டிட்டு போயிரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? No, that's not sufficient. Your mind has to be aligned. So when you are reducing your weight, when you are trying to reduce the weight of your body, ஸோ அந்த 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 வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும்போது அந்த மைண்ட்ல நீங்க ஆயிரம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். யூ கேன் டேக் டயட், யூ கேன் கன்சியூம் லாட் ஆஃப் raw vegetables, you can consume lot of juices that will bring your health down and all that. Everything can be done. But மைண்ட்ல வந்துகிட்டு நீங்க உடம்பை இழைச்சு இருக்கிற ஒரு ட்ரிம்மான ஸ்லிம்மான பர்சனான அந்த பிக்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், you will never be able to achieve that. Seriously. How many people are in this webinar? About 100 people and 100 different dreams towards India, towards Tamil Nadu. Okay, the pillars, the 100 pillars who are listening now. Each and every single person who is listening to this webinar has got a dream. Each and every person has got a goal. And the goal dream எல்லாம் என்னது? நான் பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா? இல்லையே. So everybody will be having your own kind of a goal that is towards contributing to the society. அது எல்லாமே காணாம போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த ஃபியர்னால. Everything is being depleted because of the fear that you have. யார கேளு, see, ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண அது பெருசாகும். When you are focusing on something that expands, what do you think? It is a basic congenial theory. You know that when corona hit one particular nation, it hit with only minimal amount of substance virus, but it got maximized because of the thoughts and negative attitude of people. அது வரும்போது என்னமோ சின்ன வைரஸா தான் வந்துச்சு, ஆனா அதுக்கு உயிர் கொடுத்து அதை ஒரு டைனோசர் லெவலுக்கு பெரிய லெவல்ல மாத்தினது நீங்களும் நானும் தான். Seriously. Each time you fear about it, each time I fear about it, each time you speak about it, each time I speak about it, each time you see a meme about it, each time I see a meme about it, each time you read a newspaper and you see the number, each time I see the newspaper and see the number, நம்ம மைண்ட் வேவ்ஸ் அதுலயே ஃபோக்கஸ்ட் ஆயிடுது. அதுதான் இந்த கொரோனா அதிகமாகிறதுக்கான வெள்ளோட்டம். உங்களுக்கு பிடிக்கலனாலும் புரியலனாலும் இதுதான் உண்மை. You understand, you don't understand, you agree, you don't agree, but this is the fact. In my house, you will never see people speaking about corona that much. Because being a psychologist, I have tuned my family members and fellow mates not to focus on something that is very negative. Negative are the focus panni. See, there is a difference between having negative thought and being precautionary. Here the government is announcing you to be precautionary. No government has given you the conditions that idhukku bayapadunga yaru sollala. The first ever speech by the Prime Minister of India, if you had listened to that, subtitles oda போட்டு பார்த்து நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அவர் தெளிவா அதுல சொல்லியிருந்தார். பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, பட் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்க, இதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். அதை எத்தனை பேர் வச்சோம் நீங்க சொல்லுங்க. Let me be very frank. How many of us really had that kind of confidence that the Prime Minister has asked us to do? In my opinion, my dear girls, he is 10,000 times better than any president of any nation because he is a savior for us. And I would like to say, I'm not depending upon, or I'm not based upon any particular political party here, but I would like to say the Chief Minister of our Tamil Nadu is really doing a great job. But are we really supporting and cooperating on it? அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க, நான் கையெல்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன், சானிடைசர் வச்சிருக்கேன், மாஸ்க் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஓகே. இங்க என்ன நினைக்கிறீங்க? உள்ளூர் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கா? தப்பு. That will invite many things. Your fear is the biggest invader of every misfortune. Your fear is the biggest invader of every single thing that is going to attack your conscience and your positive attitude. I don't want that to happen. Please understand. Society is making us down in all corners, Monica. Yeah. Society is making you down in all corners. உங்களை டவுன் பண்றதுக்கு ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது திட்டம் போட்டு அது கான்ஸ்பயர் பண்ணி உங்களுக்கு எகென்ஸ்டா அது உங்களை பிடிச்சி இழுத்தாலுமே
நீங்க ஏன் டவுன் ஆகுறீங்க? Again, I'm going back to Indian Army. I will cite a lot of examples of military soldier and Indian Army, my dear friends, because I don't think of anybody else. No. Carrying the ammunitions, he will have only one thing in his mind, that he wants to safeguard the nation. And when there are 10 battalion of people who are carrying the ammunitions, even if he's still there as one single person, he will be focusing only on the safeguarding of the nation. So அந்த இடத்துல அந்த 10 பேர் வராங்க அப்படிங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் அவனை டவுன் பண்ணார். நீங்க நான் எல்லாருமே யூனிஃபார்ம் போடாத ஆர்மி ஆபீசர்ஸ், யூனிஃபார்ம் போடாத போலீஸ் ஆபீசர்ஸ். Why are you becoming the football of others' opinions? When somebody is saying that இது this that யானை பூனை குதிரைலாம் சொல்லி சொன்ன உடனே இமீடியட்டா அதுக்கு நீங்க லைஃப் கொடுத்து அவங்களுடைய அந்த விஷயத்தை வந்துகிட்டு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இறக்கி அதை வந்து பிஹேவியர் பேட்டர்னா மாத்தி உங்களுடைய லெவல் ஆஃப் கான்பிடன்ஸை டவுன் பண்ண சொல்லி உங்களை யார் சொல்லுது? நீங்க சொல்லுங்க. Why should you give that kind of stance? நாளைக்கு ஒரு கம்பெனில ஒரு பெரிய லீடரா போயிட்டீங்க அப்படின்னா, if you are having about 150 members who are the subordinates for you, and if you are taking a decision and the 150 members or 65 members will come to you and say that this decision is a stupid decision. So இன்னைக்கு இந்த சொசைட்டி பார்த்து பயப்படுற மாதிரி அந்த 65 பேர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நல்லா தெளிவா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்த முடிவை அந்த 65 பேர் சொன்னாங்க வேண்டான்றுவீங்களா? No way. You'll try to explain to those 65 people that I have made a lot of research and I have put a lot of time and I have understood that this is the most effective solution. So let us go for it. அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? I want that kind of leadership. Personal life necessary, professional life necessary. I want that kind of stability. I want that kind of grip. நான் என் லைஃப்ல அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். So that is how I am living my life. You know, when I was coming out of an engineering college where I was an assistant professor, my mom, dad, my entire family stood behind me. அவங்க யாருமே வந்து இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்றியே அப்படின்னு சொல்லி கேட்கவே கிடையாது. But some of the friends did. And இந்த காலேஜ்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் அந்த செக்ரட்டரி என்கிட்ட கேட்டார், பெரிய வேக்யூம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். அவர் கேட்டது பயங்கரமான கொஸ்டின். அந்த எக்ஸாம்பிள் மட்டும் நான் எல்லா செஷன்லயும் சொல்லாம விடவே மாட்டேன். அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, பட் he was a director general. Mr. Manikandan, you are earning about 20,000 salary. I'm speaking about 2007. So you're earning about 20,000 salary. ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 6,000 தேவைப்படுமே, இல்ல 5,000 தேவைப்படுமே. இந்த காலேஜ் விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டார். சத்தியமா சொல்றேன், எனக்கு அது வரைக்கும் வந்துட்டு அந்த திங்கிங்கே இல்லை. I was not thinking about the salary. I was thinking only about pursuing something that do. இந்த காலேஜுக்கு பண்ற இதே விஷயத்த மத்த காலேஜஸ்க்கும் நம்ம ஃப்ரீலான்சரா ஏன் பண்ணக்கூடாதுங்கிற என்னுடைய ட்ரீமை கொலாப்ஸ் பண்ற மாதிரி அப்படி ஒரு கொஸ்டின் அவர் கேட்டார். அவர் கேட்கற வரைக்கும் என்னுடைய ட்ரீம் வந்து சாதாரண ட்ரீமா தான் இருந்துச்சு. அவர் கேட்ட பிறகு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. I would like to be very frank with you. நான் சொன்னேன், என்ன சார் கேக்குறீங்க? வாரத்துக்கு 4,000 என்ன 8,000 ரூபாய் வரைக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் சார் இந்த முடிவே எடுத்தேன் அப்படின்னு. பட் அப்படிலாம் எதுவுமே நான் பண்ணல அந்த டைம்ல. But I wanted to make him wrong. I wanted to prove him wrong. I wanted him to understand the power of an youngster. You know, when 2007 I was an youngster. So I wanted to make him understand that an youngster can do anything. So அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு டைரக்டர் கேட்ட மாதிரி தான் சொசைட்டில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு வந்துட்டே இருப்பாங்க. கண்ணுக்கு கண்ணு பார்த்து தில்லா சொல்லுங்க, I have got all the plans, என்னால அது முடியும் அப்படின்னு சொல்லி. அப்படி பேசுறவனுக்கு தான் இன்னைக்கு வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஐயோ அப்படியா இவங்க சொன்னாங்க, நானு காலையில 9 மணி வரைக்கும் நம்ம ரொம்ப இதாத்தான் இருந்தேன், 10 மணிக்கு இவரை பார்த்தேன்னா அவர் சொன்னதுல இருந்து எனக்கு அப்படியே. உங்களுக்கான உலகம் இது இல்ல. Yes, of course, I made up my mind at 9 o'clock, but yes, I did meet some people who were trying to confuse myself, but I still staying strong. 9 மணிக்கு இருந்த விட 11 மணிக்கு இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல வாழ பழகு. I want that kind of, that is not confidence. I'm not speaking about confidence. Confidence is a very, very small word. Confidence is a very, very small word. I'm speaking about positivity. I'm speaking about the aura of positivity. சொல்லுவாங்க இல்லையா, நல்லவனுக்கு மரணம் கூட மறுபரிசீலனைக்கும். I want that positivity. அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டு வர உங்களால முடியும். சோ அத ஒரு கொரோனாவுக்கும் நீங்க பண்ண முடியும். உங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசிட்டு உங்களை டவுன் பண்ணு நினைக்கிற ஆட்களுக்கும் நீங்க பண்ண முடியும். உங்க ஃபியூச்சர்ல வந்துகிட்டு நீங்க வச்சிருக்கிற ட்ரீமை பார்த்துக்கிட்டு என்னது என்ன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்
யூ ஆர் கோயிங் டு பிகம் எ சிஏ. ஐ மீன் ஆர் யூ கோயிங் டு பாஸ் இன்டர் பாஸ் பண்ணிட்டு இப்படி பேசினாங்க அப்படின்னா, இல்ல உங்க ட்ரீமை வந்து கொஸ்டின் பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா, யூ கோட் அப்ளை எ பிரின்சிபல். டோன்ட் வரி, ஐல் கிவ் யூ தெரப்பி. அதுக்கு நான் ஒரு தெரப்பி உங்களுக்கு சொல்லித்தரேன். நெகட்டிவ் ஆட்டிடியூடை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு ஐல் கிவ் யூ தெரப்பி. அண்ட் தட் தெரப்பி வில் ஹெல்ப் யூ. பட் இந்த தெரப்பி எப்ப வேலை செய்யாம போகும் அப்படின்னா, உன்னையே நீ சந்தேகப்படுறப்போ. அதுதான் இருக்கிறதுலே பயங்கர கிரேசியான விஷயம். 10:30 மணிக்கு இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம். நான் சொல்றது மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்கும் அப்படியே சும்மா ஜிவ்னு இருக்கும் தலையில. That guy was really speaking well and I was able to listen to what he was saying. I'm able to understand whatever he said. அப்படின்னு இருக்கும். 4 மணிக்கு அப்படியே டவுன் ஆயிரும். இன்னைக்கு 4 மணிக்கே, நாளைக்கு காலையில நல்லா பேசினார் இருந்தாலும், நாளானைக்கு காலையில ஆமா இல்ல, இட் வாஸ் குட், இட் வாஸ் ரியலி குட். அடுத்த நாள் காலையில, அடுத்த வாரம், அதுக்கடுத்த வாரம், அடுத்த மாசம், forget. இதுதான் ஹியூமன் ரேஸோடைய மிகப்பெரிய வீக்னஸ். லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. உள்ளங்கை தண்ணி மாதிரி ரொம்ப நேரம் நிக்காது. யார் ஒருத்தர் உள்ளங்கை தண்ணி மாதிரி இல்லாம அத சிமெண்ட்ல, ஈர சிமெண்ட்ல எழுதி வச்ச ஒரு விஷயம் என்ன ஆகும்? சிமெண்ட் காஞ்ச பிறகு அது அழியாது. அந்த மாதிரி ஒரு லேர்னிங் சிஸ்டம் இப்படி யாரோ ஒருத்தர் பேசினாங்கன்னா, யாரோ ஒருத்தர் அந்த வெட் சிமெண்ட்ல எழுதி வைக்கிற விஷயம் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிறீங்களோ, அவங்களுக்கு தான் வாழ்க்கை. அவங்க தான் ஜெயிக்க முடியும். பேண்டமிக், கொரோனா மாதிரி இன்னும் பெரிய விஷயங்கள், டெக்னாலஜிக்கலா வரக்கூடிய த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீ அந்த மாதிரி கேட்டகரியில இல்ல அப்படின்னா, நீ மாற வேண்டிய நிமிஷம் இதுதான். லைஃப்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். யூ ஆர் அன் யங்ஸ்டர் நவ். யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங், வெல் பில்ட் கேர்ள் அண்ட் யூ ஆர் அ வெரி பிக் ப்ராமினன்ட் யங்ஸ்டர். வேற எந்த கேட்டகரிக்கும் இல்லாத ஒரு பயங்கரமான பலம் இருக்கு. Because an youngster gets 65,655 thoughts in a day. But a child gets 5,000 thoughts in a day. A middle-aged person gets 25 thoughts in a day. A senior citizen gets 10,000 thoughts in a day. பட் 16 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த யங் செக்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 65,000 தாட்ஸ். And out of the 65,000 thoughts, American Medical Association says 0.15% is the positive thoughts and rest of all negative thoughts. இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம், ஒரே நாள்ல நடக்கிற விஷயம். நீ ஒவ்வொரு நாள் இப்படி இருந்தா ஓகே, பிரச்சனை என்னன்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. இப்ப நான் என்ன செய்யணும்? What should I do? After Corona, after this difficult situation, ஒரு யங்ஸ்டரா நான் என்ன செய்யணும்? I totally understand what you are saying as a problem. I really clearly understand what you are saying as a problem. ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இதான் நோய்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். Now give me the prescription, Mr. Manigandan. வரேன், I'm giving you the prescription. அந்த prescription ஒரு ஸ்லைடா நான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். I've been using Skype, I've been using Zoom, and this is the first time I'm using Google Meet. So let me check how far this is helping me in slide sharing. So இப்போ நான் ஸ்லைட் ஷேர் பண்றதுக்கான ஸ்டெப்பை நான் எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் பேசினதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஷூட், நீங்க ஷூட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா நீங்க எந்த மாதிரி அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். Is it possible for a student, especially girls, to achieve? ஏன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்லாம் இனிமே பேசாதீங்க, அதெல்லாம் மாறிடுச்சு. திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். இவங்களுக்கு தான் இந்த லிமிடேஷன், அவங்களுக்கு தான் இந்த லிமிடேஷன் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்றது வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டா உனக்கு புரியும் டெஃபினட்டா. பட் உன் பேரண்ட்டுக்கு அது புரியலன்னா அது வேற பிரச்சனை, அதை நம்ம சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் ஃபார் ஆன்சரிங் யுவர் கொஸ்டின், எஸ் அஃப்கோர்ஸ் a girl can really achieve her goal without the support of the parent. It depends upon the goal that you are taking. Seriously. When I was doing my +2, I was really liking that. 100 பேருக்கு முன்னாடி நின்று பேசினா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு என் மைண்ட் என்னமோ சொல்லுச்சு. And I had a wonderful teacher called as C.K. Krishnan, who is still living as a living legend. And I saw him, he taught me English, and I was admiring. இவர மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. But my mind also says that no, you should not become a teacher. நீ டீச்சர் ஆகக்கூடாது, பட் வேற சம்திங் ரிலேட்டட் டு தட் அப்படின்ட்டு. அப்படிதான் ட்ரெயினர் ஆனது. So that embryo was captured, that seed was captured,
and I started knowing what are all the studies and what are all the kinds of um, education I should have for making that goal. Then it reprimanded into the mind that I'll have to go for an MBA. Then I went for MBA. And then I became a public speaker, and then I became a soft skills trainer. And I am speaking in front of you as a soft skills trainer with 18 years of experience. So I want everybody to first of all understand the goal, and the கோலுக்கு என்னென்ன தேவையான படிப்பினைகள் எந்த எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. பேரண்ட்ஸோடைய தலையீடு எப்ப வருதுன்னு சொல்லி கேட்டா, அந்த கோலுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிக்கு அவங்களால பினான்சியல் சப்போர்ட் பண்ண முடியாதப்போ, நீங்க வச்சிருக்கிற கோலுக்கு அந்த கோல் வந்துட்டு ஒருவேளை அசாத்தியமா அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல பாஸ்ட்ல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சு அப்படின்னம்னா நம்ம பொண்ணு அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயத்துல உங்க கோலுக்கு ஒரு தடுப்பு போடுவாங்க. So basically speaking, these are all depending upon that nucleus family situations. ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். பட் ஆன் அ காமன் பெர்ஸ்பெக்டிவ் நான் இங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, ரிஃபைன் யுவர் கோல், ரீடிசைன் யுவர் கோல், so that it makes you satisfied and also it makes the parents satisfied. So on the refining and defining அப்படிங்கிறதுக்கு we have got a separate solution. Alpha level exercise ன்னு ஒரு தெரப்பி இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப என்கிட்ட டைம் இல்லை, because I'll have to finish. ஸோ அந்த ஆல்ஃபா லெவல் டெக்னிக் அப்படிங்கறதோடைய வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புறேன். I will send it to Baby Rani ma'am. Okay. Feedback form யாரும் இப்ப ஃபில் பண்ணிட்டு இருக்காதீங்க, கவனிங்க நான் சொல்றது. I understand that there is a feedback form filling formality. I don't want anybody to focus on that now. So ஒரு 2 minutes நான் முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நான் பேசுறதை கவனிங்க. Stop your feedback filling. So I'll send that alpha level exercise to you, and I will send it across through Baby Rani. So the alpha level exerciseல சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, you can enter into a particular alpha level, you can enter into a particular brain level, and in that brain level, whatever you are visualizing, that will happen in your life. So அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் தெராப்பி. ஏதாவது ஒரு நாள்ல மறுபடியும் ஒரு 30 minutes 40 minutes எனக்கு கிடைச்சது அப்படின்னம்னா, I would be able to explain that alpha level with the kind of pictures. ஸோ அந்த பிக்சர்ஸோட என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.